Hi friends, welcome to Jega Usha Vibes. நம்ம வந்துட்டு தம்பி கொடுக்குற ஃபுட்ஸ் எல்லாமே தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் வந்து நான் வந்துட்டு இன்னும் வந்து ஃபுட் ஷாட் வந்து ஆட் பண்ணல. ஸோ கண்டிப்பாக நான் வந்துட்டு வரக்கூடிய அப்கமிங் வீடியோஸில் நீங்கள் வந்துட்டு என்னென்ன ஃபுட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், 8 to 9 monthsக்கு அந்த 9 to 10 monthஸ்க்கு என்னென்ன ஃபுட்டு கொடுக்கலாம் அப்படின்றத வந்துட்டு நான் வந்து ஆட் பண்ணுறேன். மறக்காமல் அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்னைக்கு வந்துட்டு மார்னிங்கே வந்துட்டோம் இல்லையா? ஸோ மார்னிங் வந்துட்டு வியானுக்கு வந்துட்டு நல்லா ஒரு ஃபுல்லிங்காக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான் கொடுக்க போகிறோம். ஸோ குழந்தைங்க வந்துட்டு பெருசாக வளர்ந்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபுட்டும் கொடுக்கணும், அதுக்கான கன்சிஸ்டன்சி இருக்கணும், அதுக்கான குவான்டிட்டியும் நம்ம கொஞ்சம் அதிகமாக தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, இவ்வளோ பெரிய கிண்ணத்துல இவ்வளோ சாப்பாடு கொடுக்குறீங்களே, எப்படி குழந்தை சாப்பிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அது ரொம்ப பெரிய கிண்ணம்லாம் இல்லை, அது ரொம்ப சின்ன கிண்ணம் தான். நான் ஸ்டார்டிங்லேருந்து என் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நான் அதில் ஃபஸ்ட்டு ஆஃப் கொடுத்துருந்துருப்பேன். ஃபஸ்ட்டு கால், அப்புறம் ஆஃபு, அதுக்கப்புறம் முக்கா கொடுத்துட்ருக்கேன். இப்போ கொஞ்சம் ஃபுல்லாக கொடுத்தாதான் அவன் அந்த டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்றான். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண மாட்டான், பட் ஆனால் ஓரளவுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவான். கொஞ்சம் தான் அடியில் வந்து மிச்சம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கு நல்லா நம்ம ஃபுட்டு கொடுக்க தான் அவங்க நிறைய ஆக்டிவாக இருக்காங்க இல்லையா? நடக்க ஆரம்பிக்கிறாங்க, தவக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எல்லா விஷயங்களுமே அவங்க வந்து பண்ணுறதுக்கு அவங்க நிறைய ஆக்டிவாக இருக்கிறதுனால பசி ஜாஸ்தியாக எடுக்கும். அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்டு நம்ம கொடுத்து அவங்கள ஃபுல் பண்ணாதான் அவங்களாலையும் அந்த அளவுக்கு த்ரூ அவுட் த டே வந்து ஆக்டிவாக இருக்க முடியும். இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்ம ஏன் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கொடுத்தாங்கன்னு நான் சொல்கிறேன். உங்க குழந்தைங்க ரொம்ப ஆக்டிவா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா இந்த பிரேக்ஃபாஸ்ட் நீங்க செஞ்சு உங்க குழந்தைக்கு கொடுக்கலாம். தொமக்கு வந்து செம்ம ஃபில்லிங்கா இருக்கக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான். அப்படி என்னடா இது பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு தானே பாக்குறீங்க? கண்டிப்பா அது நான் செய்யறேன்னா அது ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்டா தான் இருக்கும். அது என்ன அப்படின்றது இந்த வீடியோல பார்த்துலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரொம்ப நாள் ஆச்சு நான் இந்த அவல் வச்சு செஞ்சு. ஏன்னா அவனுக்கு அவல் கொடுக்கறதுக்கு பதிலாக நான் நிறைய விஷயங்கள் ஆக்சுவலாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். தோசை அந்த மாதிரி நிறையவே வந்துட்டு நான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் எனக்கு இன்னொருத்தவங்க ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க, அக்கா தர்ஷத்துக்கு கொடுக்குற ஃபுட்டுமே ஆக்சுவலாக வீடியோவில் கவர் பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. என்னால் அதையும் கவர் பண்ணி போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். அண்டு நீங்கள் இருக்கக்கூடிய டயட் ஃபுட்டும் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் பெருசாக டயட்லாம் இருக்கிறது இல்லை, ஆனால் இருக்கணும்னு நான் ட்ரை பண்ணுறேன். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதையுமே நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோவில் வந்து நான் கவர் பண்ணி போடுறேன். அண்ட் தர்ஷத்துக்கு வந்துட்டு நேற்று வந்து அந்த டொமேட்டோ சாஸும் அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாமே வந்து நான் செஞ்சுருந்தேன். அதுக்கான வீடியோஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஹோம் மேடாக நம்ம எப்படி வந்து வீட்டில் டொமேட்டோ சாஸ் செய்கிறது அப்படின்றதுக்கு அதுக்காக செஞ்சுருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து ரொம்ப நாள் கழித்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை அவுல் தான் எடுத்துருக்கிறேன். வெள்ளை அவுல் வச்சு நிறைய டிஷ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இதை வச்சு கொஞ்சம் டம்மி ஃபில்லிங்காக சூப்பராக அண்ட் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்க மாதிரி ஒரு செம்மையான ஒரு டிஷ் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். வெள்ளை அவுலை வந்துட்டு நல்லா எடுத்துட்டு ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட ஊற வச்சு எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்ல சாஃப்டாக இருக்குது. இது எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு பார்த்தீங்களா? ஸோ நல்லா அந்த அளவுக்கு அது வந்து ஊறி இருக்கு. நம்ம இதை வச்சு வந்து ஒரு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சிடலாம். அவள் தான் வந்து மெயினாக செய்ய போகிறேன்னு சொல்லியாச்சு. ஸோ அது கூட ஆட் பண்ணுறதுக்கு நான் வெஜிடபிள்ஸ் எடுத்துருக்கிறேன். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது உங்களோட ஆப்ஷன்ஸ் தான். பீன்ஸு, கேரட்டு, டொமேட்டோ அண்ட் பீட்ரூட் இதெல்லாமே உங்கள் ஆப்ஷனலில் வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இதை விட நீங்கள் வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னாலுமே நீங்கள் வந்து ஆட் பண்ணி செஞ்சுக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துருக்கும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. அடுப்பில் வந்துட்டு ஒரு கிண்ணம் வச்சிடலாம். தவாயில் ஏதாவது வச்சுக்கோங்க. நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு குழந்தைங்களுக்கு இது எல்லாமே நம்ம கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா 9 to 9 monthsக்கு மேலே 10 months கிட்ட ஆயிடுச்சு அவனுக்கு. அதனால் இது எல்லாமே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். அண்டு 4 சீரகம். நம்ம போக போக இதுக்கான குவான்டிட்டி நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நான் வந்து இன்னைக்கு வியானுக்கு வந்துட்டு இன்னொன்று என்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலை வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். நம்ம வந்துட்டு மசிக்கிறப்ப இது சேர்ந்து மசிச்சிரும் அப்படின்றதுக்காக. இப்போ இதோட நம்ம வெஜிடபிள்ஸ் எடுத்துருக்கோம் இல்லையா, அதெல்லாம் ஆட் பண்ணிடலாம். கேரட்டு, பீன்ஸு, டொமேட்டோ சேர்த்தா அந்த டேஸ்ட்டுக்கே குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க, அந்த புளிப்பு டேஸ்ட்டுக்கே. அண்டு கொஞ்சமாக பீட்ரூட், ஏன்னா அது ரொம்ப கலர் சேஞ்ச் பண்ணிடும் இல்லையா, அதனால கொஞ்சமாக பீட்ரூட். இந்த நெய்யில் நல்லா இதை நல்லா அப்படி ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து குழந்தைங்களுக்கு வெயிட் கெயின் ஆகுறதுக்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
அண்ட் அவங்க பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் பண்ணும். அண்ட் கேரட்ல நம்மளுக்கு தெரியும் என்னென்ன இது இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ வெஜிடபிள்ஸ் நிறைய இருக்கிற மாதிரியே குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்க ப்ரிஃபர் பண்ணுங்க. ஏன்னா வளர வளர அது எப்படி அப்படின்றது தெரியல இல்லையா. நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து இந்த மாதிரியே ஃபுட் அவங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னா அவங்க வந்து ஈஸியாக அதை வந்து சாப்பிட்டு அடாப்ட் ஆயிக்குவாங்க. அப்படின்றதுக்காக தான் எப்பவுமே வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸுமே வந்துட்டு நிறையா வந்து குழந்தைங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணி கொடுங்க. வெயில் காலம் இருந்தாலுமே அண்டு அவங்கள நீங்கள் எப்படி டீஹைட்ரேட் ஆயிருக்காங்கன்னு செக் பண்ணோம் அப்படின்னா அவங்க உதடு ட்ரையாக இருக்கான்னு பாருங்க. அடிக்கடி வாட்டர் கொடுங்க அண்ட் ஏதாவது ஜூஸ் ப்ரிஃபர் பண்ணி கொடுங்க. நல்லா ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி நெய்யில் வறுத்ததுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு. இது நல்லா வேகணும். நல்லா வந்து முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கொஞ்சம் ஃபாஸ்டில் வச்சு நல்லா வேக வச்சிடலாம். காய்கறிலாம் நல்லா வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் இது நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். ஓகே, ஓரளவுக்கு நல்லா தான் வெந்திருக்கு. இதோட நம்ம இப்போ என்ன ஆட் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த போகா இதையும் சேர்த்து ஆட் பண்ணி நம்ம வந்துட்டு நல்லா வேக வச்சிடலாம். இதையும் சேர்த்து ஆட் பண்ணி வேக வச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு மசிக்கிறதுக்கு அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அப்போ மசிக்கிறப்போ இந்த காய் எல்லாமே நம்ம வந்து ஈஸியாக மசிச்சு விட்டுறலாம். ஊற வச்சு 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துருக்கிற அவுல். நிறைய கமெண்ட்ஸ் ஆக்சுவலாக ஒரே மாதிரி காமனாக நிறைய கமெண்ட்ஸ் ஆக்சுவலாக வந்துருந்துச்சு. ஸோ எல்லாத்துக்குமே வந்து போயிட்டு செப்பரேட்டாக வந்துட்டு எனக்கு வந்து ரிப்ளை பண்ண முடியல. ஸோ காமனான இருக்கக்கூடிய ஒரு சில கமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்து இந்த கமெண்ட்ஸ்க்காக கண்டிப்பாக நான் ஒரு செப்பரேட்டான ஒரு வீடியோ போடுறேன். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக மறக்காமல் அந்த வீடியோவும் பாருங்கள். அவள் நல்லா வெந்திருந்ததுனால ஊறி இருந்ததுனால போட்டதுமே நல்லா ஈஸியாக மசிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதோட அந்த அவள் பெண்ட் ஆகுறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சமாக வாட்டர் மட்டும் ஊற்றிக்க போகிறோம் அந்த அவளும் சேர்ந்து வேகிறதுக்காக. இது கரெக்டாக ஒரு 3 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சி வந்துடும். வந்ததும் நம்ம வந்து மசிச்சுக்கலாம். மூணு நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. நல்லா இந்த அளவுக்கு கெட்டியாக வந்துச்சு. இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ நல்லா இந்த அளவுக்கு மசிச்சு எடுத்தாச்சு. ஸோ இந்த அளவுக்கு வந்து வியானுக்கு மசிச்சா போதும் அப்படின்றதுனால நான் வந்து இந்த அளவுக்கு மசிச்சு எடுத்துக்கிட்டேன். நீங்களுமே உங்கள் குழந்தைங்களுக்கு இதோட நல்லா மசிக்கணும் அப்படின்னாலும் மசிச்சுக்கலாம். அப்படி இல்லை மசிக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு தடவை பிளெண்ட் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸி ஜாரில் பிளெண்ட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். குழந்தைங்க ஒரு 6லேருந்து 8 மாதத்துக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு நீங்கள் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. 8 மாதத்துக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு சூ பண்ணி சாப்பிடக்கூடிய பழக்கம் கண்டிப்பாக வரணும். அப்படி இருக்க குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இது வந்துட்டு ஆக்சுவலாக அதோட டிஷ் பேர் நான் சொல்லவே இல்லை அப்படின்னா இது வந்து போகா கிச்சடி. இது வந்து ரொம்ப ஹெல்தியான ஃபுட். இது நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு டம்மி ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. அவ்வளோதான், ஒரு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி சூப்பரான ரெசிபிக்கு மறக்காமல் ஜெகா உஷா வாய்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.